இந்த ஃப்ளிப்கார்ட் காரனையோ அமேசான் காரனையோ நம்பவே கூடாது அப்படின்றத திருப்பி அவனே நிரூபிக்கிறான். என்னன்னா 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே சேலுன்றது ஆரம்பிக்குது அப்படின்றத சொல்லி வந்து நம்ம எல்லாரும் ஆர்வத்தோட ஐஃபோன்லாம் கம்மியாக வரும், சாம்சங் கம்மியாகலாம், நத்திங் ஃபோன் அப்படி இப்படின்னு. இப்போ நேற்றே பார்த்தீங்கன்னா சேலுன்ற ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு 14ஆம் தேதி. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணது கேன்சல் ஆகுது. ஆஃபர் முன்ன சொன்ன மாதிரி இப்போ இல்லை. உள்ளே போய் பார்த்தா கிரெடிட் கார்டு இந்தந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறா, எக்ஸ்சேஞ்ச் போட்டால் தான் அந்த ஆஃபர் வரும்ன்றா. இப்போ உதாரணத்துக்கு சாம்சங் கேலக்ஸி S21 FE அது வந்து ஸ்னாப் ட்ராகன் வெர்ஷன் வந்துச்சுயா. S23 FE அது வந்து 50,000 அமேசானில். அப்படியே ஃப்ளிப்கார்ட்டில் சாம்சங் கேலக்ஸி S23 அது 53,000 போட்டிருக்கான். இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுற வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொன்று என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு எல்லாமே கொடுக்கும் போது அப்போ போய் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகுது. இதுவும் நிறைய பேர் பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணுறாங்க.